ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு 5 எனக்கு நாளைக்கு ஸ்கூலு. ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு ஸ்கூலுன்றனால அதுக்கடுத்து என்னால் வீடியோ போட முடியாது, கன்சிஸ்டண்ட்டாக போட முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 10-15 வீடியோ எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ உங்களோட காம்போஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நம்மளோட காம்போ வந்து ட்ரெயின் ஃபஃப்னியரோட லேயர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஜ் எக்ஸ்கலிப்பரோட டிஸ்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டல் ஸ்ப்ரே இது இல்லை கைஸ், அப்புறம் வந்து இந்த ஒரு டிரைவர் கைஸ் குவாட்ரோ. ஸோ இந்த மூணுத்தையும் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு காம்போ ரெடி ஆகும். சென்டரில் வந்தோன்னே இந்த இடம் வர மாதிரி இருக்கும். ஓகே, கரெக்டாக இருக்குது. டிஸ்க் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணோன்னா நம்மளோட காம்போ உருவாயிடுச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கைஸ் இந்த காம்போ. டிரைவர் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, லான்ச் விட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெமினா மோடில் போட்டிருக்கேன் கைஸ். நெத்தேடி சொல்லிடி. ஓகே, கீழே இருந்து பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப பெரிய வேல்டு மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ரொம்ப டிரைவர் மட்டும் பெருசாக இருக்குது. நல்லா தான் சுற்றுது, ஏன்னா ஸ்டெமினா அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா நான் லான்ச் அந்தளவுக்கு விடல, கொஞ்சம் பொறுமையாக தான் விட்ருக்கேன். அடுத்த வாட்டி வேகமாக விடுவோம், வேறு மோடில் போடுவோம் அடுத்த வாட்டி. ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் காம்போயும் பண்ண போகிறன்றதுனால வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி தான் யூஸ் வரும். ஓகே, அதே மாதிரி இந்த காம்போவெலாம் எல்லா காம்போவும் சேர்த்து பார்க்கணுன்னா நம்ம ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்டெமினா கொஞ்சம் நேரம் தான் இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப நேரம் சுற்றுது கைஸ். ஓகே, ஸ்டெமினா மோடில் நல்லா சுற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபென்ஸ் மோட். நான் பொறுமையாக தான் விட்டேன். இது அப்போ கூட ரொம்ப நேரம் சுற்றுது. நெத்தி சொல்லி இப்போ கூட பொறுமையாக தான் விட்ருக்கேன். இந்த டிஃபென்ஸ் மோடில் தான் கைஸ் பிரச்சனையே. இப்போ பாருங்களேன், டிரைவர் பாருங்கள் இப்படி ஆகிடுது. அதனால தரையில் அமுக்கி அமுக்கி விட வேண்டியதாக இருக்குது. ஓகே, 3, 2, 1 நெத்தி சொல்லி. இப்போ கூட லான்ச் ஒழுங்காக விடல பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிரும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இந்த வாட்டி சரி ஆகலை. இப்போ சரியாயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ கரெக்டாக ஈவன் ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் கழிச்சு ஈவன் ஆகிறதுனால அதனால் ஒன்றுமே ஆகலை. ஆனால் இந்த டிரைவர் டிஃபென்ஸ் டைப் டிரைவர் ரொம்ப நேரம் சுற்றும். ஓகே, அந்த மாதிரி தலைமாடியே ரொம்ப நேரம் சுற்றிருக்கு. ஸ்டெமினாவோட ரொம்ப நேரம் சுற்றும். ஸோ அடுத்து நம்ம பேலன்ஸ் மோடில் போடுவோம். ஸோ பேலன்ஸ் போட்டாச்சு கைஸ். நெத்தி அடி சொல்லிடி. ஓகே, ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லா அக்ரெசிவாக சுற்றுறோம். அதே மாதிரி இந்த வீடியோக்குள்ளேயே டக்குன்னு உங்களோட காம்போஸ்லாம் சொல்லுங்கள், அதையும் சேர்த்து செய்வோம். ஒருவேளை நான் சொன்ன காம்போலாம் செஞ்சுட்டேன்னா உங்கள் காம்போ செய்கிறேன். பட் ஆனால் ட்ரெயின் ஃபஃப்னியருக்கு இந்த டிரைவர் தான் கைஸ் நல்லா சூட் ஆகுது. இதுக்கு இந்த டிரைவர் கிடையாது, நத்திங் டிரைவர்னு ஒரு டிரைவர் இருக்கும். ஸோ அது வந்து இல்லை நம்மகிட்ட. ஐ மீன் அது வந்து ஃபேக் பேல்டுக்கு அது தரல, இந்த ஆர்பி டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்டாக் பேலன்ஸே ரொம்ப நாள் சுற்றுது கைஸ். அடுத்து அட்டாக் மோடு போடுவோமா? ஓகே, அட்டாக் மோடு போட்டாச்சு. இப்போ சண்டை போடுவோம். ஐயோ, மாட்ட மாட்டேங்குது. நெத்தியடி சொல்லிடி. இதுவும் நல்லா அக்ரெசிவாக சுற்றி இருக்குது. இருந்தாலும் எனக்கு இந்த லான்ச்சரில் விடும்போது அந்தளவுக்கு இதுவாக இல்லை கைஸ். நான் வேறு லான்ச்சர் எடுத்துகிட்டு வரேன். ஸோ கைஸ், இந்த ஒரு லான்ச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பின்னாடி ஒன்றுமே இல்லை. சரி, வேறு லான்ச்சர் எடுத்துகிட்டு வரேன். ஓகே கைஸ், வேறு லான்ச்சர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ போடுவோம். நெத்தியடி சொல்லிடி. இது பார்த்தீங்களா நல்லா பவராக இருக்குது. ஏன் இந்த லான்ச்சர் பவராக இல்லைன்னா, ஏன்னா இது பெரிய பேல்ஸுக்கு மட்டும் தான் நல்லா பவராக இருக்கும். இது ரொம்ப சின்ன பேல் இல்லை, அதனால் அந்தளவுக்கு பவர் கிடையாது. கைஸ், 1 hour ஸ்டெமினா மோடில் வச்சுருக்கோம். நெத்தியடி சொல்லிடி. இப்போ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக இருக்குது, நல்லா வேகமாகவும் இருக்குது. இப்போ ரொம்ப நேரம் சுற்றும். ஸோ அப்படின்னா சின்ன வேல்டுக்கெலாம் இந்த லான்ச்சரில் தான் ஒன்றும் போல். லெஃப்ட்டுக்கு இந்த லான்ச்சரில் விட்டுக்கலாம், ரைட்டுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில.
ஓகே நிற்க போகுது, ஆனால் ஒன்று நிற்க போகுது. இங்கே பார்த்தீங்களா, இது நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்வாட் லான்ச்சரில் விடும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இது வேறு டிபி ஸ்வாட் லான்ச்சராக செம்ம பவராக இருக்குது. ஆனால் என்ன லெஃப்ட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்களா ரொம்ப நேரம் சுற்றுது. ஸோ இப்போ வந்து வேறு ஒரு பில்டு கூட பேட்டில் போட்டு பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் பேட்டில் போடல, இன்னொரு பில்டு கூட போடுவோம். 3 to 1 நெத்தியடி, 3 to 1 நெத்தியடி சரியடி. லெட் இட் ரேப். ஒரே இதில் பறந்துட்டான். ஒன்று பில்டு விடுவோமா? மாட்ட மாட்டுறானுங்களே. வைல்டு ஒயரான எடுத்துருக்கேன். பறந்துட்டு ஆகணும். ஓகே, வால்ட்ரை கொண்டாட ஆட்டி விடுவோம். வால்ட்ரை போங்க சிவனுங்க. நம்ம வித்தியாசமாக இந்த வேல்டு விடுவோம் அந்த வாட்டி. ஓகே, இந்த லைட் வேல்டு எடுத்து விட்ருக்கேன். கேர்பேஸ் விட்ருக்கேன் கைஸ். யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அடிக்கவே இல்லை இப்போ வரைக்கும். அடித்தாலும் ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியும். ஸ்பின் ஸ்டீல். ஸோ கேர்பேஸ் ஜெயிச்சிட்டான். ஓகே, இப்போ வந்து நம்ம அட்டாக் மோடில் ஒரு பேட்டில் போடுவோமா? ஏன்னா அட்டாக் மோடில் நம்ம அந்த லான்ச்சரில் டெஸ்ட் பண்ணதில்லை. இது இந்த லான்ச்சரில் நெத்தியடி. சோயோயோ நெத்தியடி சொல்லியடி. லெட் இட். இப்போ தான் பேட்டில் நல்லா இருந்துச்சு, ஆனால் பறந்துட்டானுங்க. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த காம்போ வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக தெரில. ஸோ இந்த டிஸ்க்கு போடாமல் வேறு டிஸ்க் போட்டிருந்தோன்னா பவர்ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த டிரைவரும் வந்து இதுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்களேன், இதோட டிஸ்கே போட்டுட்டு நம்ம வந்து இதோட டிரைவரே போட்டு காட்டுறேன். ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுவே அவன் டிரைவர் போட்டால் பாருங்கள். இதோ அவன் டிரைவரை போட்டோம்னா கரெக்டாக இருக்குது. பை கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த காம்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். பை கைஸ், பை.